வணக்கம். இன்னைக்கு மற்ற டெலிபதிக்கும் நம்ம ட்வின் ஃப்ளேம் டெலிபதிக்கும் ரெட்டைச்சுடர் டெலிபதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். ரெட்டைச்சுடர் டெலிபதி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ஆன்மாவின் மொழி அப்படின்னு சொல்லலாம். ஆன்மா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா அவங்க சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகிருப்பாங்க. மற்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு மூலமாக கனெக்ட் ஆகிறவங்களுக்கும் டெலிபதி ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுக்கு தூரம் முக்கியம் அவ்வளோவா இருக்காது, சுத்தமாக இருக்காது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டைச்சுடருக்கு. இவங்களுக்கு தூரம் ஒர்க் அவுட் ஆகும். தூரத்துலேருந்து கூட சிலவங்க டெலிபதி எடுப்பாங்க. பட் இவங்களுக்கு ரெட்டைச்சுடருக்கு ரொம்ப லெவல் அக்யூரேட்டாக இருக்கும். மற்றவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்களா, மெடிடேட் பண்ணி பயிற்சி எடுப்பாங்க. இப்போ பயிற்சி எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க இதை தவறாக கூட பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் ரீடிங் டெக்னிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அடுத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல் பண்ணுறது ஒன்று. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். இவங்களுக்கு ரெட்டைச்சுடருக்கு 24/7 நடந்துக்கிட்டே இருக்கும் டெலிபதி. உணர்வு ரீதியாக ரொம்ப லெவல் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவங்க எப்படின்னா, எல்லா தொடர்பும் இருக்கும். மனம், ஆன்மா, அப்புறம் அவங்களோட சக்தி, அதாவது வைப்ரேஷனல் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுறது அப்படின்னு சொன்னால் தான் ரெட்டைச்சுடரோட டெலிபதி